வசனத்தை வாசிப்போம். ஹபக்குக்கு 3:2. ஹபக்குக்கு 3:2. பின்பரலோக பிதாவே, உயிர் தந்த காலவேளைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 5 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து 6ஆம் மாதத்தில் இந்த வருஷத்தின் நடுவில் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு எங்களோட பிள்ளைகளோடும் கூட இருக்கட்டப்பா. நீர் ஒவ்வொருவரே உயிர்ப்பிப்பீராக. பலவீனத்தோடு வந்த பிள்ளைகளை பலப்படுத்தி நம்மட சமாதான சந்தோஷத்தை தந்து புதிய ஜீவனை தந்து நீர் வழி அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? வருஷத்தின் நடுவில் 6ஆம் மாதத்தில் வந்திருக்கிறோம். ஹபக்குக்கு 3:2. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதே நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிட்டு. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த 6ஆம் மாதத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும், இந்த 6ஆம் மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. வருஷத்தின் நடுவில் வந்திருக்க நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கடந்த 5 மாதங்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த 6ஆம் மாதத்தில் நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, புது பலனை பெற்றவர்களாக, புது ஜீவனை பெற்றவர்களாக இந்த மாதத்தில், இந்த நாளில் நம்ம கடந்து போக வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 5:23. 1 இந்த மாதம் முழுவதும் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து தேவ சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா. அவர் கொடுக்குற சமாதானம் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். ஆனால் அப்படினால் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கப்படி காக்கப்படுவ கர்த்தர் சமாதானத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு தருவார். நீங்கள் போகிற இடங்களில் வர இடங்கள்ல எல்லாம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். தேவ சமாதானத்தை உங்களுக்கு உங்கள் குடும்பங்களிலும் கர்த்தர் தந்து வழி நடத்துவார். ஒருவேளை சமாதான குறைவில்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பார். ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட இருப்பார். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பார். இந்த நேரத்தில் நம்ம சமாதானத்தை நஷ்டப்படுத்தக்கூடாது. சமாதானம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 1 எபேசியர் 5:27 வாசிப்போம். எபேசியர் 5:27. ஆமே. பரிசுத்தமுள்ள சபைக்காக கர்த்தர் வரப்போகிறார். கரை திறம்பிரானவள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான சபைக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். அந்த நிலவரத்துள்ள நம்ம சபை காணப்படும். எந்த கரையோ திரையோ பிழையோ நம்மளுக்குள்ளேயோ நம்ம சபைக்குள்ளேயும் காணப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த 6ஆம் மாதத்தில் ஒன்று கூட நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கிட்டி சேருங்க. 5 மாதம் போய்விட்டது. 6ஆம் மாதத்தில் வருஷத்தின் நடுவில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். நம்ம பிள்ளைகளோடு கூட இருக்கணும். நாளையிலேருந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்மளோட பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். பயங்கர மழை வரப்போகுது, என்னென்னோ உலகத்தில் வரப்போ என்ன நடந்தாலும் கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருக்கணும். எந்த கரை திரைகள் பிழைகள் ஒன்றும் இல்லாமல் நம்மளே நம்மளோட பிள்ளைகளே பரிசுத்தமான ஒரு ஜாதியாக, குடும்பமாக கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மளை எபேசர் 1:4 வாசிப்போம். தமக்கு முன்னாலே நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும்
குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்மளை பாரு எப்படியெல்லாம் உலகத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் ரட்சித்தாரே. அவரோட முன்னால பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படி இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரே. உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை, இந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். உண்மையாக ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதுவரைக்கும் கொடுத்த சத்தியத்துக்கு உண்மையாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தாவே நீ வெளிப்படுத்தினரே நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களில் நடுவே உம்முடைய கிரியையே உயிர்ப்பையும். வருஷங்களின் நடுவில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷங்களை பற்றி நம்ம வாசிப்போம். சங்கீதம் 102:24. சங்கீதம் 102:24. நான் ஊழியத்துக்கு வந்த நாளில் இருந்து அடிக்கடி ஜபிக்கிறது இதுதான். ஆண்டவரே என்னை பாதி வயதில் என்ன எடுக்காதேப்பா, இன்னும் கொஞ்சம் நாளும் கூட ஊழியத்தை செய்யணுமேன்னு நான் அடிக்கடி இந்த வசனத்தை வச்சு ஜெபிச்சுடணும். அதுபோல் நம்மளும் தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வயதில் எடுக்காதேப்பா, கத்தட வரியை மட்டும் எல்லா பிள்ளைகளும் இருக்கணும். அதுதான் என் ஆசை. சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கத்தட வரியை மட்டும் இருக்கணும். ஆனால் அவர் வரப்போகிறத நம்ம ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட நம்ம பறந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகுது. ஆனபடினால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வாலிப வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதே. நான் அடிக்கடி ஜெபிச்ச வசனம் தான் இது. சின்ன வயதிலே நான் 18 வயசில் உள்ளுக்குள்ளே வந்தேன். அடிக்கடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வாலிப வயதில் எத்தனையோ பேர்கள் என் கூட ஊழியத்துக்கு 73 ஊழியத்துக்கு நாங்கள் 2 பேர் தான் இருக்குது. அதுதான் சிபிஎல் இருக்க பெரிய பாஸ்டர் எம்டி தோமஸும் நானும் தான் இருக்கு. அவர் அதில் இருந்து ஊழியத்தில் பெரிய ஆளு அங்கே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் 50 பேர் எழுதினாங்க, 50 பேரை எடுத்தாங்க, எல்லாரும் போயிட்டவங்க. கர்த்தர் எனக்கு உயிரை கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி ஆண்டவரே பாதி வேலை இருக்க வரைக்கும் உங்களோட ஊழியத்தை நான் செய்வேன். ஆண்டவரே நீ எத்தனை நாட்கள் இருக்கிறோம் அத்தனை நாளும் போய் இயேசுக்காக அவரை பற்றி சொல்லணும். நம்ம ஜீவன் இருக்கிற நாட்கள் எல்லாம் இயேசு நல்லவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கெல்லாம் அவரை பற்றி சத்தியத்தை சொல்லுங்க. நம்ம மட்டும் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தோமே, நம்ம இனதனபேந்துவெல்லாம் வரவில்லையே, அவங்களுக்கு போய் இயேசு நல்லவர், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உனக்கு நன்மை செய்வார்ன்னு சொல்லுங்க. ஆனபடினால் இந்த நாட்களில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாட்களில் யாரும் எடுத்துக்கொள்ளாதே. பூர்ணப்படாமத்தான் ஒருத்தரும் கர்த்தர் எடுக்க மாட்டார். நம்மளோட வேலை பூர்ணப்பட்ட போகிறதா அவர் நம்ம கர்த்தருக்குள்ளே நம்மளை எடுப்பார். இன்னும் அவர் குறை இருக்குது நமக்குள்ளே, ஆனால் தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆனபடினால பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதே. ஆண்டவரே இப்போ தான் நான் ரட்சிப்புக்குள்ளே வந்தேன். ஆண்டவரே நீ எவ்வளோ பேருக்கு நான் சத்தியத்தை சொல்லணும்ப்பா. ஆனபடினால் இப்போ என்னை எடுத்துக்கொள்ளாதேப்பா. இன்னும் கொஞ்ச நாட்களில் நான் உங்களோட ஊழியத்தை செய்யணும், உங்களுக்கு வேலை செய்யணும்ப்பா. என் பிள்ளைகளே நான் பார்க்கணும். நான் எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன். ஆனபடினால கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை அந்த தீங்குக்கு விடுதலையாக்கி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர். அது மட்டுமல்ல, யோபு 10:6 வாசிப்போம். யோபு 10:6. உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களே போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவகாலத்தை போலும் இருக்கிற கர்த்தரோட கருத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மட மனுஷன் காலகதிகள் அவரோட கருத்தில் இருக்கிறது. ஆனபடினால யோபு சொல்லி கேட்டிருக்கிறான், உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களே போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவகாலத்தை போலும் இருக்கிறதோ. அவன் கேள்வி கேட்குறான். அவன் போன பாடுகளின் மத்தியில், அவன் போன துக்கத்தின் மத்தியில் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்குறான். ஆனாலும் கர்த்தர் அந்த பரிசுத்தவானோடு கூட இருந்து எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு எல்லாருக்கும் பைபிளும் உலக ஜனங்களுக்கும் அவர் ஒரு நீதிமானாக கர்த்தர் வைத்தார். யோபே போல நல்ல ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமானே கர்த்தர் இந்த பைபிள். அதே போல நம்மளும் இந்த வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு முன்னாலே ஒரு நீதிமானாக யோபு எப்படி இருந்தாங்களோ அதே போல என்ன பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள் வந்தாலும் இயேசுக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கணும்.
பாடுகள் மத்தியில், சோதனையின் மத்தியில் அந்த யோபு அவன் முறுக்கவே இல்லை, பிரிவிருக்கவே இல்லை, அவன் தேவனே தூஷிக்கல. அதே போல் இந்த நாட்களில் கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம். நம்ம விசுவாசிகளுக்கு சந்தோஷம் எப்போ இருக்காது. பாடுகளில் இயேசு போன பாதை தான் நமக்கு இருக்குது. பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் இயேசு போன பாதையை பின்பற்றும் போது அதை ஜெயிக்கக்கூடியதான கிருபையே எனக்கும் கர்த்தர் தருவார், உங்களுக்கும் கர்த்தர் தருவார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 31:10. சங்கீதம் 31:10. தாவீது சொல்றாங்க, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து. அதுபோல் நம்மளும் இந்த நாட்களில் பலகீனப்பட்டிருக்கோம், சஞ்சலப்பட்டிருக்கிறோம். தாவீதுக்கு வந்த சோதனை போல நமக்கும் பல சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சோதனைகளை பயிக்கக்கூடியதான பலனே கர்த்தர் நம்மளை தருகிறார். நம்ம பிராணனே கூட கர்த்தர் பாதுகாக்கிறார். சஞ்சலம் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தவிப்பு வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பலனே தாங்கக்கூடிய அளவுக்கு கிருபையை தாவீதுக்கு கொடுத்தது போல கர்த்தர் நமக்கும் தந்து இந்த நாட்களில், இந்த மாதத்தில், இந்த மாதம் 6ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4:10. கர்த்தர் சொல்றாரு, என் மகனே கேள், என் வார்த்தைகளே ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகம். தேவனோட வசனத்தை கேட்கும்போது, தேவனோட வார்த்தைகளை கேட்கும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆயுசு நாட்களே கர்த்தர் கூட்டுகிறா இருக்கிறார். நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது, எந்த மனுஷனே நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மளை ஜீவனோட வச்சிருக்கிறாரு, சுகத்தோடு வைத்திருக்கிறாரு. கர்த்தர் இன்னும் நமக்கு நல்ல ஆண்டவருக்கு நல்ல சுகத்தை தருவார், பலத்தை தருவார். ஆயுசின் கடைசி பரியந்தம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நாங்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் தருகிறார். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது ஆயுசின் வருஷங்கள் அதிகம். கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை நீட்டி கொடுக்கிறார். கர்த்தர் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், நம்முடைய ஆயுசு நாட்களை நமக்கு நீட்டி கொடுத்தார். இனிமேலும் அவர் நம்மோடு கூட இருந்தது நம்முடைய ஆயுசு நாட்களை நீட்டி தருகிறவராயிருக்கிறார். ஆனபடினால் அவருடைய கருத்தில் இந்த வருடம் முழுவதும், இந்த 6ஆம் மாதம் முழுவதும், 6ஆம் மாதத்திலூടെ கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மளை நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 12. இவன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரன் തന്നെ. கர்த்தர் இந்த நாட்கள் வாலிய பிராயத்தில் வாலிய பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரே தேடணும். வாலிபனே உன் வாலிப நாட்கள் ஆண்டவரை தேடு. 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிமா. 12 முதல் 11ஆம் அதிகாரம் லாஸ்ட்ல வாலிபனே இஷ்டத்துக்கு நட, எல்லாம் நடங்க, வேண்டான்னு சொல்லில்ல. ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் கொண்டு முன்னே நியாயத்தில் நிறுத்துவார். ஆனபடினாலே வாலிப பிராயத்தில் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கணும். வாலிபனே இளமையில் சந்தோஷப்படு, வாலிப நாட்கள் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளை உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனால் எல்லாவற்றிலும் நிமித்தம் ஒரு நாள் உன்னை கொண்டு வந்தே நியாய தீர்ப்பில் நிறுத்துவார். ஆனால் அந்த பயம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம மனம் போகிற வழி இந்த நாட்கள் நம்ம ஜீவிக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுறதான ஒரு பயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் தர வேண்டும். ஆனபடினால் இந்த நாட்களில் தேவனுக்கு பயப்படுறதான ஒரு பயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். இந்த வருடம்
இந்த வருடம் இன்னும் சொல்லும்போது இப்போ இது 6ஆம் மாதத்தில் வந்திருக்கோம். இன்னும் 6 மாதம் இருக்குது. ஆனால் இந்த 6 மாதத்து வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். மீதி உள்ள நாட்களும் கர்த்தர் உங்களே வழி நடத்துவார் என்று கர்த்தர் சொல்லுவார். இடங்களின் நடுவிலே கர்த்தர் நம்மளை கட்டங்களின் நடுவிலே நம்முடைய கிரியையே உயிர்ப்பியும். அப்போ வருஷங்களின் நடுவில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2. ஆமாம், ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கி எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு அனுபவிக்கும்படி கொடுத்தார். கர்த்தர் என்ன பண்ண, அந்த தோட்டத்துக்குள்ள பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித கனிகளையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அந்த நாளிலே அவருக்கு சிருஷ்டித்து கொடுத்த தேவன். அதே போல கர்த்தர் இந்த நாளில் இந்த வருடத்தின் நடுவில் வந்திருக்க நமக்கும் உங்களுக்கு வேண்டியதான எல்லா ஆகாரத்தையும் வேண்டியதான எல்லா சம்பத்தையும் பொக்கிஷத்தையும் இந்த மாதத்தில் இந்த வருடத்தின் நடுவில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆதாம் ஏவாளுக்கு செய்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆனபடினால் இந்த மாதத்தில் கர்த்தருடைய கருத்தில் உங்களை கொடுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கப்பா. அந்த ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அந்த பூமியில் வைத்தது மட்டுமல்ல, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீ கொடுத்தீரப்பா. அதே போல் இந்த மாதத்தில் எங்களுக்கு வேண்டியதெல்லாவற்றையும் தருவன்னு தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மோச தேவனோடு கூட மலையின் மேல் ஏறினான். அவன் முகம் எப்படி இருந்துச்சா? சூரியனை போல பிரகாசித்து இருந்துச்சா. அவன் மேகத்தில் ஏறும்போது அவன் வரும்போது அவன் முகத்தை பார்க்க முடியாத மகிமை அவன் மேல் இருந்ததா. மோச மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையின் மேல் இருந்தானா. இயேசு எப்படி உபவாசம் எடுத்து ஜெபித்தானோ அதே போல மோச மலையின் மேல் ஏறி தேவனோடு கூட 40 நாள் இருந்தான். முகம் வந்து சூரியனே போல பிரகாசித்ததாங்களா. அதே போல் இந்த நாட்களில் தேவனோட மோச இருந்தது போல தேவன் வந்து 40 நாள் உபவாசம் இருந்தது போல இந்த நாட்கள் நமக்கு உபவாசம் எடுக்க விட்டாலும் நம்ம தேவனோடு இருக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். 40 நாள் எடுக்க முடியாது. அதுக்கேற்ற பலன் வேணும். எத்தனை பேர் எடுக்கிறாங்க நம்ம சபையிலூட. நானும் அந்த நாட்களில் ஒரு வேளை சாப்பிட்டு 2 முறை எடுத்திருக்கிறேன். 40 நாள் அவ்வளோதான். அப்புறம் எனக்கு பலன் கிடையாது. அதே போல் நம்ம தேவனோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம என்னென்ன காரியம் தேவனிடத்தில் கேட்கிறாங்களோ அதெல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறார். மோசையோடு தேவன் சொன்னார், நீ அங்கே ஏறி வா, மலையின் மேல் ஏறி வான்னு சொன்னார். அவன் மேலின் மேல் ஏறி 40 நாள் தேவனோடு இருந்தான். அதே போல் நம்மளே இந்த நாட்களில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம மற்ற இடத்துல போகாதீங்க. நீங்களே உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபத்தில் எவையே கேட்பீர்களோ அவைகளே பெற்றுக்கொள்வேன். நம்ம மனுஷரிடத்தில் கேட்க வேண்டாம், தேவனிடத்தில் கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் ஜெபிக்க தெரிஞ்சவங்க தான், நான் சொல்லி தரணும்னு இல்லை. எல்லாரும் ஜெபிக்கிற பிள்ளைகள் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கே போனாலும் ஜெபிக்கிறாங்க பிள்ளைகள். அதுபடினால் இன்னும் ஜெபம் பண்ணுங்க. இந்த 6ஆம் மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது. கர்த்தரிடத்தில் தான் கேட்க முடியும். எந்த மனுஷரை நம்ம நம்ப முடியும்? யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. தேவன் ஒருவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்கிறவர். அதுபடினால் இந்த 6ஆம் மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். உங்கள் நடுவில் ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் கேட்கிறதெல்லாம் மோசையோடு தேவனோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோட தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 26:12. ஆண்டவர் நம்ம நடுவில் உலாவுற தேவனாயிருக்கிறார். அவர் சொல்றார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்
ஜனம். ஆண்டவர் சொல்லி நீங்களும் ஜனம்ப்பா, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே. எந்த காரியத்தை குறித்து நீ கவலையோடு இன்னைக்கு வந்திருக்கிற கர்த்தருக்கு தெரியும். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அதுக்கேற்ற வழியே கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்துவா. நம்ம ஒன்றும் சேர்த்து வைக்கல, கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறவர். அவரிடத்துல கேட்டால் அவர் நமக்கு தருவார். நான் அடிக்கடி எந்த கவலை எப்படின்னு நினச்சேன்னா, எனக்கு எது வேணேலும் நான் ஒரு லிஸ்ட்டை எழுதுவேன். ஆண்டவரே இந்த பொருளெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, உமக்கு தெரியப்பா என் தேவைகளை நீ அறிந்திருக்கிற தேவன். கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நீங்களும் தேவனிடத்தில் கேட்கும்போது எல்லாவற்றையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ எல்லாவற்றையும் கர்த்தர், மோசையோடு இருந்த தேவன் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களோட தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 3:5. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, காலைக்கு கர்த்தர் உங்களோட நடுவில் அற்புதங்களை செய்வார். உனக்கு அற்புதம் செய்யறதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்கு வேண்டியதெல்லாவற்றையும் தருகிற தேவனா இருக்கிறார். அற்புதங்களே செய்யறதே. யோசுவா ஜனங்களே நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்ய. நாளைக்கு உங்கள் பிள்ளையோட தேவைகள் வேணும், அறியாத வழிகளை திறந்து கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்கிற தேவன். எனக்கு மட்டுமல்ல, மோசைக்கு செய்த யோசுவாக்கு தேவன் செய்தது மட்டுமல்ல, யோசுவாவோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 109 30ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 109:30. எப்பொழுதும் கர்த்தரே நம்ம துதித்துட்டே இருங்க. ஆண்டவரே நீ எனக்கு இந்த மாதத்தில் செய்த நன்மைக்கா ஸ்தோத்திரம். தராவிட்டாலும் கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பொருளை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய வீசை கொடுத்துட்டோம், அதுங்களுக்கு வேண்டிதானே பொருட்களை எல்லாம் தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பான்னு சொல்லும்போது கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்காக செய்வாருண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது அது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? வருஷத்தின் நடுவில் அதிலே விளங்க பண்ணும் அல்ல, கர்த்தாவே வருஷங்களின் நடுவே உங்களோட கிரியையை உயிர்ப்பிக்கும். கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன். நம்ம பலவீனத்தோடு வந்திருக்கிறோம். இந்த கால வேளையில் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள கர்த்தர் தரப்போகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை காலேதோறும் அவருடைய கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் புதிதாக இருக்கு. இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையில் நம்ம பலவீனத்தோடு வந்திருக்கிற நம்மளோட சரீரத்தில் அவரோட வல்லமை தந்து கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 119:25. சங்கீதம் 119:25. ஆண்டவரே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிரு, நான் பலவீனப்பட்டிருக்கிறேனப்பா, நான் வேதனைப்பட்டிருக்கிறேனப்பா, இந்த கால வேளை உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு தாரும். கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன். பலவீன சரீரத்தில் வல்லமை தானே, பலவீனத்திலோடு அவரோட பலன் கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்மளை என்னையே மட்டுமல்ல உங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். வேலை செஞ்சுட்டெல்லாம் வரீங்க, எவ்வளோ பேர் வீட்டு வேலை ஸ்தலங்களோட வேலை செய்துட்டு வரீங்க. கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை சாவுக்கேதுவான சரீரத்தை பரிசுத்தாவின் வல்லமையினால உயிர்ப்பிக்கிற தேவன். இந்த கால வேளையில் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள கர்த்தர் தருகிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 119:37. உலகத்திற்கு மாயை எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, மாயை மாயை எல்லாம் மாயேன்னு பிரசங்கி சொல்கிறாங்க. எதெடுத்தாலும் மாயை, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. ஆனபடினால இந்த மாயான உலகத்தில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம செய்யணும். அந்த ஜீவன் செய்யும்படி என்ன உயிர்ப்பியும் ஆண்டவரேன்னு அந்த நம்ம இந்த நாளில் தேவ சமூகத்தில் கேட்போம். மாயே பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி
உமது வழிகளில் என்னையே உயிர்ப்பி. ஆண்டவரே, நீர் என்னோடு குடியிரும். உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு தாரும். ஆண்டவரே, இந்த கால வேளை, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கத்தர் இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள கத்த கிரியை செய்ய விடுவார். அது மட்டுமல்ல, 119 சங்கீதம் 107 வசனம். நான் மிகவும் ஒவ்வொருத்தரும் உபதிரவத்தின் பாதையில தான் போகிறோம். சொந்த ബന്ധുക്കളാലും ഉപദ്രവം, குடும்பத்தில் உள்ள காரியங்களால உபத்திரம், பிள்ளைகளால உபத்திரம். ஆனாலும் கத்தர் என்ன சொல்றாரு? நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கத்தாவே, நம்மளோட வசனத்தின்படி என்ன, கத்தோட வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கணும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நீ வசனத்தை எடுத்து வாசிங்க. காலை எழும்பும் போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எழும்பும் போது உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வசனத்தை எடுத்து, நான் ஒவ்வொரு நாளும் இப்போ 10 அதிகாரம் படிக்கிறேன். 10 அதிகாரம் படிக்கிறேன். நான் நேரத்தில் ஆண்டவரே, எப்படியானாலும் ஆண்டவரே பைபிள் படித்து முடிக்கணும். ஆனால் இப்போ பிரதர் கொடுத்த மாதிரி அந்த வசனம் அதெல்லாம் பார்க்கல. பைபிள் தொடக்கணும், അങ്ങനെ அதே முடிக்கணும். 10 அதிகாரம் நேரம் கிடைக்க படிக்கிறேன். அதுபடினால வசனத்தை படிங்க. படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகுது. அந்த வசனத்தில் சொல்கிறதான காரியங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் அந்த ஏதாவது ஒரு வசனம் அன்னைக்கு நம்மளை தொடும். நம்ம பலவீனத்தோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம். படிச்சுட்டு வரும்போது ஒரே ஒரு வசனம் உங்களை தொடும் பாருங்க. அதுபடினால நீங்கள் காலையில் முடிஞ்சனா வாசிங்க, இல்லாட்டா சாயந்தரம் வாசிங்க. ஒரு நாளும் பைபிள் வசனத்தை மட்டும் விட்டுடாதீங்க. அதுக்கு பிறகு சாப்பிடுங்க. அப்போ அந்த சாப்பிட்ற ஆகாரம் கூட கத்தர் உங்களுக்கு அது பரிசுத்தப்படுத்தி உங்கள் உடம்புக்கு அது பலமாக கத்தர் மாற்றுவார். இந்த நாட்களில் பைபிள் வசனத்தை நன்றாக படிங்க. நாளேதோறும் அவரோட கிருபை, புதிய கிருபை, புதிய பலன் அந்த பைபிள் வசனம் படிக்கும்போது கத்தர் நமக்கு ஒரு பலத்தை தருகிறார். ஆனால் நான் மிகவும் உபதிரவப்படுகிறேன். கத்தாவே, உம்முடைய வசனத்தின்படி என்ன உயிர்ப்பியப்பா, ஒரு புதிய பலன் எனக்கு தாருமப்பா. அது மட்டுமல்ல, 119 சங்கீதம் 154 வசனம். 119 எனக்காக மற்றவங்களுக்கு முன்னாலே என்னை வழக்காடி எனக்கு என்னை மீட்டுக்கொள்ளும் அப்பா. எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே, என்னை பலன் இல்லைப்பா, நீ தான் எனக்காக வழக்காடி எனக்கு அதில் இந்த ஜெயத்தை தரணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவார். அது மட்டுமல்ல, உங்களோட வார்த்தையின்படி என்ன உயிர்ப்பி. அவரோட வார்த்தை, அவரோட வசனம் வாசிக்க வாசிக்க உங்கள் பலகீனங்களை மாற்றி சாவுக்கு ஏதுவான ரோமரில் வசனத்தை ரோமர் 8 அதிகாரம் 12 13 ரோமர் 8 வாசி. ஆமேன். கர்த்தர் மரித்தோரின் உயிர்த்தெழுந்த ஆவி, மரித்தோரை ஏற்பின ஆவி நம்ம பலவீனத்தை நேரத்தில் அவரோட வல்லமை தான் கத்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆனபடினாலும் முதலாவது நம்ம சொன்னோம், இந்த வருடத்தில் 6ஆம் மாதம் வரைக்கும் நடத்தின தேவன் இந்த வருடம் முழுவதும் நம்மோடு கூட வருஷத்தின் நடுவில் நம்ம வந்திருக்கிறோம். கத்தர் இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருந்து கத்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நடுவில் வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிற நம்ம கத்தர் நடத்துவார். அது மட்டுமல்ல, பலகீனப்பட்டதான நம்மளை அவரோட வல்லமை தந்து கத்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அவரோட வல்லமை நம்ம சரீரத்துக்குள்ள வரும்போது கத்தர் நம்மளை உயிர்ப்பி, எத்தரப்பட்ட மரித்த சரீரத்தை கூட கத்தர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கு. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உயிர்ப்பிப்பார். கடைசியா என்ன சொல்றாங்க வசனத்தின்படி, கத்தாவே நீ வெளிப்படுத்தினே நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிட்டு. கத்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை காட்டுகிற தேவன் கத்தர் நமக்கு இந்த மாதத்தில் கத்தர் நமக்கு வேண்டி இறங்குறவராயிருக்கிறார். வசனத்தை வாசிப்போம். ஹோசையா 6 அதிகாரம் 6ஆம் வசனம். ஹோசையா 6:6. பலிகளை அல்ல, இரக்கத்தை, தேவன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்பு. கத்தர நாட்களில்
கத்தர் நம்மளை தேவனை அறிகிற அறிவு அதிகமாக நமக்கு தரணும். கத்தர் சொல்கிறாரு யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறவுள்ளவனா இருந்தால் கத்தரிடத்தில் கேட்கணும். கத்தர் இந்த ஞானத்தை நமக்கு தருவார். எப்படி நடக்கணும், இந்த மாதத்தில் எப்படி நடக்கணும், கத்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய இரக்கத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 9:13. மத்தேயு 9:13. பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இன்னும் அநேக பாவிகளை ரட்சிக்கணும். அந்த ஆத்துமாக்களை எல்லாம் கத்திருந்த நாட்களை ரட்சிக்கணும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளாயிருந்த நம்மளை ரட்சித்தார். இன்னும் அநேக ஆத்துமாக்கள், சுற்றி இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் வேற மதஸ்தர் தான். ஆனாலும் அவங்களுக்குள்ளேயும் கத்தர் கிரியை செய்யணும். ஆனபடினால் இந்த நாட்களில் கத்தர் என்ன பண்ணுவார்? ஆகையால் நீங்கள் தேவன் வெளியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதில் கருத்து சின்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் பெறுவதற்கு அழைக்க வந்தேன். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆனபடினால் இந்த நாட்கள் அநேக பாவிகளை இந்த மாதத்தில் கத்தர் ரட்சிப்புக்கு நேராக நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, கொலோசியர் 3:12 வாசிப்போம். கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரும். இயேசுவின் சுபாவங்கள் சாந்தവും மனத்தாழ்மையும். ஆனபடினால் அவங்களோட திவ்ய சுபாவத்தை நம்ம இந்த நாட்களை பற்றி, இயேசுவின் சுபாவம் இறக்க குணம், நம்மளும் மற்றவங்களுக்கு இறங்கணும். ஒரு ஏழை வந்து கேட்கும்போது நம்ம இறங்கணும், அவங்களுக்கு இறங்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்களோ நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு இறக்க குணம் நமக்கு இருக்கணும். மற்றவங்களை பார்க்கும்போது ஐயோ பாவம் இறக்க குணம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் கத்தர் நமக்காக இறங்குவார். அப்படித்தானே நமக்காக கத்தரங்க பாவியாகிய நம்மளை தேடி வந்தாரே, அவரோட பிள்ளைகளாக கத்தர் நம்மளை மாற்றினாரே. அதே போல் மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு இறக்க குணம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் கத்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4:16. ஆமாம், ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரும். அந்த கால வேளையில் ஆண்டவரே அவருடைய கிருபாசன தண்டை தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி கால வேளையில் தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய இறக்கத்தை கத்தர் நமக்கு தரணும். ஒருவரா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நம்முடைய இறக்கம் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே நம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது முதலாவது கத்தர் இந்த வருஷத்தின் நடுவில் கத்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன். நம்மளோட பலவீனங்களை மாற்றி இந்த 6ஆம் மாதத்தில் கத்தர் நம்மளை உடிப்பிக்கிறார். அது மட்டுமல்ல, வருஷத்தின் நடுவில் நம்ம வந்திருக்கிறோம். கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் கத்தர் செய்கிறார். அது மட்டுமல்ல, பலவீனத்தோடு வந்திருக்கிறோம். கத்தர் நம்மளோட பலவீனங்களை மாற்றி கத்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். 4வது அவருடைய இரக்கம் வேணும். மற்றவங்க மேலே ஒரு இரக்கம், மற்ற கூட பிறந்தவங்க மேலே, அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் மேலே, நம்ம இடத்துல வர்ற ஜனங்கள் மேலே, கூட வேலை செய்கிறவங்க மேலே ஒரு இரக்கத்தை கத்தர் நமக்கு தர வேண்டும். ஆனபடினால் இப்படிப்பட்டதான சுபாவங்கள் இந்த 6ஆம் மாதத்தில் கத்தர் நமக்கு தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஒரு